பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புலம்பல் அதிகாரம் 3வது அதிகாரத்திலே 40வது வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். எல்லாரும் ஆமென் சொல்லாம? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என்னைக்காவது நம்முடைய வழியை நாம் சோதித்து பார்த்திருக்கிறோமா? வழி சரிதானா? நான் பேசுகிற வார்த்தை அது சரிதானா என்று நாம் சோதித்து பார்த்திருக்கிறோமா? நம்ம என்றைக்காவது சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் பேசக்கூடிய சிந்தனைகள், நான் பேசக்கூடிய செயல்பாடுகள் அதெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி நான் சோதித்து பார்க்க நான் அழைக்கப்படுகிறேன். நான் முதல்ல சோதிக்கணும் என்னைய, நான் செய்கிற செயல் எல்லாம் சரியா என்று சொல்லி. 2வது காரியம், நான் செய்யக்கூடிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் போய்கிட்டே இருக்கிறேன், நான் போய்கிட்டு இருக்க வேலையில ஒரு சின்ன தவறு நடக்கிறது. அப்ப அது சொல்லட போட்டு பார்க்கணும். ஐயோ, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அல்லவா? இந்த இடத்துல நான் பயணிக்கலாமா? இந்த செயல்பாடு நான் செய்யலாமா? இது கர்த்தருக்கு விரோதமான காரியம் அல்லவா என்று சொல்லி நான் என்னுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க நான் அழைக்கப்படுகிறேன். சோதித்தாச்சு, ஆராய்ந்தாச்சு, தவறு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நம்ம மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் திரும்பக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். மனம் திரும்புதலுக்கான ஒரு காலிங். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக நாம் வழி மறந்து வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நமக்கான அழைப்பு அதுதான், ஆண்டவருடைய அழைப்பு. மனம் திரும்புங்கள். ஆண்டவர் நமக்கான அழைப்பு கொடுக்கிறாருங்க. நம்ம வழியில் நாம் சோதித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரிடத்தில் கட்டாயம் நாம் திரும்புவோம். கர்த்தரிடத்தில் நாம் திரும்புகின்ற பொழுது நம்முடைய தவறுகளை உணர்ந்து நம்முடைய குற்றங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, என் ஜீவ எல்லை எங்கில் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமாக வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் கர்த்தரிடத்தில் திரும்புகின்ற பொழுது, மனம் மாறுதலுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரிடம் திரும்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படும். என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வருகின்ற பொழுது ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வந்து சேரும். கர்த்தர் நாம் நம்மோடு கூட இருந்து பரிசுத்தமாக வாழ்வதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருவாராக. ஆமென். God bless you.